நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம விசுவாசத்தின் மூலமாகவே மறுபடியுமாய் தேவ சாயலை பெற்றுக்கொள்வோங்கிறத குறித்து பார்க்க போறோம். அந்த வசனத்துல விசுவாசம் என்னும் வார்த்தை குறிப்பிடப்படலனாலும் அது விசுவாசத்தையே குறிக்குதுங்கிறத குறித்தும் தியானிக்க போறோம். அதற்குரிய வேத வசனம் ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 29. ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த வசனத்தை எடுத்துட்டோம்னா, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல அநேக சகோதரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற நம்மையே. அந்தபடி அவர் நமக்குள்ள முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. எதுல அவர் முதற்பேரானவர் ஆகிறாரு? அது நம்மளுக்கு வசனங்களே காண்பிக்குது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 20வது வசனம் பார்த்தோம்னா, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலன் ஆனார். இந்த வசனம் குறிப்பிடுறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய உயிர்த்தெழுதல்ல. ஏன்னா இதுவரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மரித்தவர்கள் யாருமே உயிர்த்தெழும்பியது கிடையாது. அந்தபடியா அவருடைய சகோதரராக நம்ம இங்க ஏன் கொடுத்திருக்காங்கன்னா, நாம் அனைவருமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறது எதற்கு ஒப்பனையா இருக்கு? நாம பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதுக்கு ஒப்பா இருக்கு. நாம் எல்லாருமே அதன் மூலமாக அந்த உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிறவர்களாக இருக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் மறுபடியுமாய் உயிர்த்தெழும்புவாங்க இல்லையா? இவங்க எல்லாருக்கும் முன்பாக அவரே முதற்பலனாக உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறாரு. அதையே இந்த முதல் பகுதி குறிப்பிடுது. அடுத்தபடியா, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிச்சாங்களோ அவங்க எல்லாருமே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு தேவன் முன்குறித்திருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. குமாரனுடைய சாயல் யாருடையது? பிதாவினுடையது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ பகுதிகளில் எத்தனை இடத்துல என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னு சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாம அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாய் இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே அவர் தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறத நமக்கு காண்பிக்குது. அந்தபடி தேவனுடைய சாயலா இருக்கிற குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா நாம எல்லாருமே மறுரூபமாக்கப்படுவோம். அத இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது. இந்த வசனத்துல ஒரு சின்ன குழப்பம் எல்லாருக்கும் ஏற்படலாம். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இத வாசிக்கும் போது தேவன் ஏற்கனவே ஒரு சில மக்களை மாத்திரம்தான் முன்னறிந்து வைத்திருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு தோணலாம். இந்த முன்னறிந்த மக்கள்னு சொல்லப்படுறது முக்கியமாக விசுவாசம் யாருக்குள்ளார இருக்குங்கிறத தேவன் முன்னறிந்திருக்கிறாருங்கிறத நமக்கு குறிக்கிற விதமாக இருக்கு. இத நமக்கு பல்வேறு வசனங்களும் தெளிவுபடுத்துது. வேதத்துல சொல்லப்பட்ட சில வசனங்கள் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு தெரிவிக்குது. உதாரணமா பார்க்கணும்னா 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்துல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ எல்லா மனுஷருமே ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவுமே தேவன் சித்தமுள்ளவரா இருக்காருன்னு இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது. அப்படி இருக்கும்போது அந்த முன்னறிந்தார்னு சொல்லப்படுறதுக்கான அர்த்தம் என்ன? தேவன் ஒருத்தருக்குள்ளார இருக்கிற விசுவாசத்தை முன்னறிந்து வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்துல பவுல் பிறவியிலிருந்தே சப்பானியா இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் உண்டென்று கண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கிற 9வது வசனம் நமக்கு ஒரு விஷயத்த காண்பிக்குது. ஆவிக்குரிய ஒரு தேவ மனிதனா பவுலால ஒரு மனிதனிடத்துல ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்குங்கிறத நிதானிக்க முடிஞ்சதுன்னா, சர்வஞானியா இருக்கிற தேவனுக்கு யாரிடத்துல ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் காணப்படும்னு சொல்லி அறிய முடியாதா? அப்படி தேவன் ஒரு சந்ததிக்குள்ள எத்தனை ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறார்னு சொல்லிட்டு முன்னாடியே நிதானிக்க கூடிய ஞானமுடையவரா இருக்காரு. ஆபிரகாம் மூலமா வர சந்ததியில இஸ்ரவேலர்கள் எல்லாருமே தேவனால முன்னறிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக தான் இருக்காங்க. ஆனா அந்த ஜனத்துல விசுவாச குறைச்சலினால கானானுக்குள்ளார போகாத அநேக மனிதரை நம்மால பார்க்க முடியுது.
இப்படியா இருக்க இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் தேவன் குறித்திருந்தாலும் விசுவாசம் உடையவர்களே கானானுக்குள்ள பிரவேசிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, நம்ம பார்த்த இந்த ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனத்துக்கு அடுத்தபடியா இருக்கிற 30வது வசனத்துல எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனத்துல முன்குறித்தவர்கள் அழைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த அழைப்பு தெரிந்து கொள்ளப்படுதல நம்ம கல்யாண விருந்து ஓமையில பார்த்தோம் இல்லையா? அப்போ தேவன் எல்லாவரையுமே அழைக்க சொல்றாரு. அந்த அழைப்பானது புறஜாதியர் அனைவருக்கும் வந்திருக்கு. அதுல யாரு அந்த அழைப்பை ஏற்று தெரிந்து கொள்ளுதலுக்குள்ள வராங்களோ அவங்க தானே அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்துக்குள்ள வருகிறவங்களா இருக்காங்க. இந்த படியா ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் யாருக்குள்ள இருக்குங்கிறத தேவன் முன்னமே அறிந்து வைத்திருக்கிறாரு. அவங்களதான் முன்னறிந்தவர்கள்னு இங்க சொல்லியிருக்காங்க. இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது? அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் நமக்குள்ள சரியா இருக்காங்கிறத நாம நிதானிச்சு பார்க்கணும். அப்படி நாம அந்த ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கும்போது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறதற்காக முன்குறித்தவர்களாக இருக்கோங்கிறத நாம அறிந்து கொள்ளலாம். குமாரனுடைய சாயல்னு சொல்லும் போது அது தேவ சாயலே குறிக்கிறதா இருக்கு. இதை நாம அறிந்து கொண்டு விசுவாசத்தில் பலப்பண்ணுங்கிறதுக்காகவே தேவன் இந்த பகுதிகளை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை யார் உடையவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க முன்னறிந்து வைத்திருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் அதை அறியாமல் இருக்கலாம் தகப்பனே, ஆனால் நீங்கள் அதை அறிந்திருந்ததுனால அவர்களை நீங்க உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறீங்கன்னு சொன்னபடி அப்பா, எங்களுக்குள்ளார அந்த விசுவாசம் காணப்படும் போது உம்முடைய குமாரனுடைய சாயலை அப்பா நாங்கள் தரித்து கொள்ளும்படியாக எங்களை நீங்கள் மாற்றப் போகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. அப்படியாய் மனிதன் இழந்து போன அந்த தேவ சாயலை மறுபடியுமாய் அவன் பெற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளையாகும் ஸ்லாக்கியத்தை நீங்கள் முன்னதாகவே திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தயவிற்காய் நன்றி ராஜா. எங்களை உம்முடைய விசுவாச பாதையில இன்னுமாய் பலப்பட செய்கிறதற்கு உம்மிடத்துல மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம் ராஜா. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.